வளர்ச்சி நடக்காமல் இருக்குதுன்னா சில வேண்டாத விஷயங்களை தேவன் வெட்டி உங்களை வளர பண்ணுவார். அம்மா வயிற்றுலே இருக்குது ஒரு பிள்ளை, எவ்வளோ சேஃபாக இருக்குது. 9 மாதம் உள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இல்லையா, உள்ள ஒரு ஃபேன் உண்டா, லைட் உண்டா, இவ்வளோ பெரிய உருண்டையை டபக்குன்னு போட்டு. ஆனால் பாருங்க, அது நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது ரொம்ப குறுகல் தான். அதுக்காக அங்கேயே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீ வெளியில் வந்தால் அந்த பொல்லாத உலகம் ஒரு மாதிரி இருக்கும்பா, நீ உள்ளே இருப்பான்னு எப்படி இருக்கும்? அது நல்லதே கிடையாது. என்ன சொல்கிறேன், வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஓகேன்னா வளர்ச்சி நடக்காது. வயிற்றை விட்டு வெளியில் வந்தால் தான் இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தை அந்த குழந்தை பார்க்க முடியும். அப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்சு வாழ்க்கையில் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தை பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன இருக்கும், ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் என்னது, தொப்புள் கொடி உறவு. இப்போ அங்கே ஒரு கத்தி கொண்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஒரு கொடூரமான ஆள், இந்த உறவை வெட்ட போகிறீங்களா, வெட்ட போகிறீங்களா. உறவை வெட்டினா தான் வாழ்க்கை, வெட்டலைன்னா என்னது வேறு மாதிரி ஆகிடும். அப்போதைக்கு அதை பார்க்கும்போது எப்படி தெரியுது, ரொம்ப மோசமாக இருக்குதே, இப்படி தாயும் பிள்ளையும் பிரிக்காங்களே அப்படின்ட்டு. இந்த பிரிவு தான் வளர்ச்சியை தரும். எல்லாம் சொல்லுங்க, சில மாற்றங்கள், சில வெட்டுதல்கள். வரமாட்டுக்க சொல்லுங்க, சில வெட்டுதல்கள், சில கட்டிங் அவசியம். ஆமென். தேவன் பாருங்களேன், அதையும் பண்ணுறார் நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் கூட வளர்ச்சி நடக்காமல் இருக்குதுன்னா சில வேண்டாத விஷயங்களை தேவன் வெட்டி உங்களை வளர பண்ணுவார். ஆமென். John 15 verse 1 and 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர், நல்லா சவுண்டாக சொல்லுங்களேன், அறுத்துன்னு ஒன்று ஐயோ அப்படி அறுத்து அப்படின்னு ஒன்று நினைக்கக்கூடாது. அறுக்கிறது நல்லது. எல்லாம் சொல்லுங்க, வெட்டுறது நல்லது. ஏன் வெட்டினாதான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஆமென். ஆப்ரேஷன், யூ நீட் கோஆப்ரேஷன். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, ஆப்ரேஷன் அதுக்கு தேவை உங்க கோஆப்ரேஷன். ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு. சில நேரம் பாருங்களேன், நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வளர்ந்து கொண்டிருக்கிற யோசேப்பை தேவன் எங்கே கொண்டு போகிறாரு, அப்படியே அப்பா புது ட்ரெஸ்ஸை போடுறது என்ன, அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையாக இருக்கிறது என்ன, வாவ் அப்படின்னு போய்ட்டு. இந்த வாவில் போனால் ஒண்டருக்கு போக முடியாது. அதனால் வாவில் இருந்து அப்படின்ற இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் மேலே தூக்கி அவனை வாழ வச்சார். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த கடினமான காலகட்டம், அப்படியே யோசேப்பு அப்படியே யாக்கோபு வீட்டிலே இருந்து அப்படி நல்லா ஆயிடக்கூடாதா, அப்படி ஆவ முடியாது. ஸோ சம்டைம் த பெயின் இஸ் இன்எவிட்டபிள். எல்லாம் சொல்லுங்க, வலியை தவிர்க்க முடியாது. We must go through certain pain, certain darkness. நம்ம அதை என்ன நினைக்கிறோம், தீமை கெட்டதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அது அந்த நேரத்துக்கு தீமை மாதிரி தான் இருந்தாலும் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். இன்னைக்கு சில நோ நாளைக்கு எஸ்ஸா மாறும். இன்னைக்கு வெட்டுகிற சில காரியம் வளர்ச்சியாய் மாறும். ஆமென்.